இதுதான் இந்த ப்ராடக்ட் எஸ் இல்லைங்களா பிரதர்? ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் தான் ஆல்கலைன் வாட்டரை பண்ணுது. ஆமாம். ஓகே, இது எதனால நான் இது யூஸ் பண்ணணும்? ஆல்கஹாலோட மோசமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்ன டெமோ பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணுறேன். ஆல்கஹாலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து போட்டு இதில் பார்த்தீங்கன்னா கலர் கோடு காமிக்கிறேன் உங்களுக்கு. பிஹெச்சோட கலர் கோடு என்னன்றது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒரு கலர் வச்சு தான் ஒரு பிஹெச் இருக்குது நம்ம செக். தண்ணி எண்ணெயும் கொட்டல, அதாவது நார்மல் கேன் வாட்டரில் இங்கே பாருங்க 3G அக்வா அயனைஸ்டு வாட்டரில் ஒட்டிடுச்சு. இதனால நம்மளோட ஹெல்த்துக்கு என்ன பெனிஃபிட்? ப்ரோ, ஹெல்த்துக்கு பெனிஃபிட் என்னன்னா கம்மியான அளவு எண்ணெய் ஊற்றினாவே போதும்னு நினைக்கிறேன். சூப்பர். அதுவும் பண்ணலாம். ஹெல்த் பெனிஃபிட்டாக நம்ம சொல்கிறது என்னன்னா நம்மளோட ஃபேட்டு, ஆமாம், சாப்பிட்ற ஃபேட்டு மேலேயே தங்கிடும். ஆமாம், தண்ணி குடிக்கும் போது இந்த தண்ணி குடித்தா கரைஞ்சி வெளியே வந்துடும். ஸோ பொதுவாக ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அதை நம்ம ப்ராடக்டோட இன்ட்ரோ கொடுத்துருவோம். பட் இது வந்து மாறுபட்ட வீடியோ. ஃபஸ்ட்டு டெமோ பாருங்கள். டெமோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறோம். அது ஒர்த்தா ஒர்த்தில்லையான்றதை நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ப்ரோ, பார்த்தலாமா? கண்டிப்பாக பார்த்தலாம். இதுதான் இந்த ப்ராடக்ட். எஸ் இல்லைங்களா பிரதர்? ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் தான் ஆல்கலைன் வாட்டரை பண்ணுது. ஆமாம். ஓகே, இது எதனால நான் இது யூஸ் பண்ணணும்? ஆல்கஹாலோட மோசமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்ன டெமோ பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணுறேன். ஆல்கஹாலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து போட்டு இதில் பார்த்தீங்கன்னா கலர் கோடு காமிக்கிறேன் உங்களுக்கு. பிஹெச்சோட கலர் கோடு என்னன்றது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒரு கலர் வச்சு தான் ஒரு பிஹெச் இருக்குது நம்ம செக். தண்ணி எண்ணெயும் கொட்டல, அதாவது நார்மல் கேன் வாட்டரில் இங்கே பாருங்க 3G அக்வா அயனைஸ்டு வாட்டரில் ஒட்டிடுச்சு. இதனால நம்மளோட ஹெல்த்துக்கு என்ன பெனிஃபிட்? ப்ரோ, ஹெல்த்துக்கு பெனிஃபிட் என்னன்னா கம்மியான அளவு எண்ணெய் ஊற்றினாவே போதும்னு நினைக்கிறேன். சூப்பர். அதுவும் பண்ணலாம். ஹெல்த் பெனிஃபிட்டாக நம்ம சொல்கிறது என்னன்னா நம்மளோட ஃபேட்டு, ஆமாம், சாப்பிட்ற ஃபேட்டு மேலேயே தங்கிடும். ஆமாம், தண்ணி குடிக்கும் போது இந்த தண்ணி குடித்தா கரைஞ்சி வெளியே வந்துடும். ஸோ பொதுவாக ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அதை நம்ம ப்ராடக்டோட இன்ட்ரோ கொடுத்துருவோம். பட் இது வந்து மாறுபட்ட வீடியோ. ஃபஸ்ட்டு டெமோ பாருங்கள். டெமோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறோம். அது ஒர்த்தா ஒர்த்தில்லையான்றதை நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ப்ரோ, பார்த்தலாமா? கண்டிப்பாக பார்த்தலாம். டெமோக்காக என்னென்ன கொண்டு வந்துருக்குறோம்? டெமோக்காக இன்றைக்கி மெயினாக நம்ம ஆல்கஹால் கொண்டு வந்திருக்கோம். ஆல்கஹால். ஓகே, இது இல்லாமல் நம்ம ட்ரிங்க் வாட்டர், கேன் வாட்டர் வாங்குறீங்க. அது இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற கூல் ட்ரிங்க்ஸு. இது வந்து சோடா. இது வந்து நம்ம ஆல்கலைன் வாட்டர். ஓகே, எதுக்காக ஆல்கஹால் கொண்டு வந்துக்கிறீங்க? அதாவது ஆல்கஹால் வந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் எல்லாத்துக்கும் கேடு தான். பட் ஆனால் அதோட மோசமான ஒரு விஷயம், நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருள் மோசமான விஷயம் வேறு ஒன்று இருக்குது. ஓகே, அது நீங்கள் டெமோ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டெமோ நம்ம இப்போ காட்ட போகிறோம். ஓகே, டெமோ பார்த்தலாமா? கண்டிப்பாக பார்த்தலாம். ஆல்கஹாலோட மோசமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்ன டெமோ பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அயனைஸ்டு வாட்டர் எடுத்தாச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணுறேன். ஆல்கஹாலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வாட்டர் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணுறோம். இது சோடா. ஓகே, இது வந்து ஆல்கலைன் வாட்டர். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சார் டிஃப்ரென்ஸ், எல்லாம் ஒரே மாதிரி தானே சார் இருக்குன்னு கேட்கலாம். ஆமாம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஹெச் வச்சு தான் செக் பண்ண போகிறோம். பிஹெச் லிக்விட் போட்டு இப்போ செக் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும்.
கேள்வி. இப்போ உங்க முன்னாடி தான் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா கலர் கோடு காமிக்கிறேன் உங்களுக்கு. பிஹெச்சோட கலர் கோடு என்னன்றது. ஓகே. இப்போ இதுதான் பிஹெச் லிக்யூடோட கலர் கோடு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒரு கலர் வச்சு தான் ஒரு பிஹெச் இருக்குது நம்ம செக் பண்ணுறோம். ஓகே. இப்போ நார்மல் வாட்டர் கேன் வாட்டர் வாங்குறத போட்டோம். இதோட கலர் பார்த்தீங்கன்னா 6ல் இருக்குது. ஆமாம். ஓகேங்களா? ஆமாம். இது கூல் ட்ரிங்க்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்குது. 3. இது சோடா 4ல் இருக்குது. ஓகே. இது ஆல்கலைன் 9ல் இருக்குது. 9ல் இருக்குது. அப்போது பிலோ 7.4 தான் நம்ம பிளட்டோட பிஹெச். ஆமாம். அந்த பிஹெச் கீழே இருக்குது எல்லாமே அசிடிக் தான். ஓ, ஓகேங்களா? ரைட். அப்போ நம்ம ஆல்கஹால்லே நம்ம ஆல்கலைன் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அது ஆல்கலைனாவே கன்வெர்ட் ஆயிடுது. பட் மற்ற எல்லாமே அசிடிக் தான். அப்படியே இருக்கு. அப்படியே தான் இருக்கு. அப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே அசிடிக் தான் சாப்பிட்றோம். இது நம்ம உடம்புல போகும்போது எல்லாமே நம்ம ப்ராப்ளம் தான் திருப்பி நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே. பட் இதில் சாப்பிடும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆகாது, ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாது. லங்ஸ்லயும் எங்கேயும் போயிட்டு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்கலைனா எடுக்கிறனால. இப்போ நம்ம மெயினாக காமிக்க போகிற டெமோ என்னன்னு கேட்டிங்கன்னா எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். ஆல்கலைன் வாட்டர் விடுறேன். ஓகே. இப்போ அந்த லிக்விட் எடுக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு 9 pH உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது ஆல்கலைனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆமாம். ஓகேங்களா? இப்போது இதில் நான் பாதி கீழே விட்டுறேன். ஓகே. பாதி கீழே விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்கள் கூல் ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணுறேன். இது என்ன ஆயிடுது? இப்போ கலர் மாறிடுச்சு. என்ன கலர் மாறிடுச்சுன்னா திருப்பி இது ஆசிடாகவே மாறிடுச்சு. ஆமாம். அப்போது நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு, நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஆல்கஹாலோட மோசமானது ஒன்று இருக்குன்னு சொன்னேன். இப்போ என்ன மோசமானது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? கூல் ட்ரிங்க்ஸ். இதனால இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆல்கஹால் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, டீ டோட்டல்னு சொல்லிட்டு. கரெக்ட். அவங்க பேசிக்காக பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சோடா எடுத்துக்கலாம், கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம், ஏப்பம் நல்லா வரும், பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் கரெக்ட். ஓகே. ஓகே. இப்போ எதனால் ஆல்கலைன் வாட்டர் சாப்பிடணுன்ற ஒரு மெயின் விஷயத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட். இதுக்கு தான் இந்த டெமோ. சூப்பர். உங்களுக்கு இதை பற்றியான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் எங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ டெமோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த அல்கலைன் வாட்டர் மூலிமா என்ன நம்ம உடம்புக்கு பெனிஃபிட்ன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ நான் ப்ராடக்ட்டுக்கு வந்துடுறேன். இதுதான் இந்த ப்ராடக்ட். எஸ் இல்லைங்களா பிரதர்? ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் தான் அல்கலைன் வாட்டரை பண்ணுது. ஆமாம். ஓகே. இது எதனால் நான் இது யூஸ் பண்ணணும்? ஓகே. இப்போ நம்ம டெமோலே பார்த்துருப்போம் ஆல்கலைனோட பெனிஃபிட் என்னென்னு. இப்போ நார்மலாக நிறைய வாட்டர் பியூரிஃபிகேஷன் இருக்கு, எல்லாமே ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்கு. ஆனா எந்த ப்ராடக்ட்னாலையும் ஆல்கலைனை ஜென்ரேட் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். ஓகேங்களா? ஓகே. அந்த ஆல்கலைனை ஜென்ரேட் பண்றது வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்னால மட்டும் தான் பண்ண முடியும். அயனைசேஷன் மெத்தட் மூலமா தான் பண்ண முடியும். அயனைசேஷன் மெத்தட்ன்றது என்னன்னா டைட்டானியம் பிளேட்ஸ் மூலமா, பிளாட்டினம் கோட்டட் பிளேட்ஸ் மூலமா ஜென்ரேட் பண்றது. அப்படிதான் ஜென்ரேட் பண்ண முடியும். பொதுவாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது அந்த நம்ம காப்பரோ இல்லை வந்து பித்தளையோ சம்திங் ஏதோன்னு சொல்லுவாங்க, அந்த அண்டால தண்ணி வச்சு ஒரு 24 hours கழிச்சு குடித்தோம்னா அது அல்கலைனாக மாறும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. பட் அது உண்மையா? ஆல்கலைனா மாறாது. காப்பர் சத்து, பித்தளை சத்து கிடைக்கும், அந்த சத்து கிடைக்கும். ஆனால் ஆல்கலைன்ற சத்து எதுனாலையும் கண்டு வர முடியாது. ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் மூலமாக தான் கொண்டு வரும். இந்த ஆல்கலைன்ற சத்து வந்து ஃபுட்டு மூலமாகவும் ஃப்ரூட்ஸ் மூலமாகவும் தான் கிடைக்குமே தவிர மெட்டல் மூலமாக கிடைக்காது. மெட்டல் அது உறுதி. ஆமா, உறுதி. ஒரு மெட்டல்ல எதுவுமே பண்ணாம கிடைக்காது. நீங்களும் கேட்கலாம், இதுலயும் பிளேட்ஸ் தானே யூஸ் பண்றீங்க, அது ஒரு மெட்டல் தானே அப்ப நீங்க கேட்கலாம். டைட்டானியம், பிளாட்டினம் பிளேட்ஸ் தானே யூஸ் பண்றீங்கன்னு கேள்வி கேட்கலாம். கரெக்ட். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க. வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி அது நடக்காது. அப்ப நம்ம அதுல காப்பர் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோமா? கொடுக்கறது கிடையாது. அப்ப எலக்ட்ரிசிட்டியில கொடுக்குறோம்னா 100% எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம். எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாலும் இது ஆல்கலைன், அசிடிக் ரெண்டுமே இதுல ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரி, இவ்வளவு வருஷமா வந்து நம்ம நிறைய பியூரிஃபையர் வீட்டுல மாட்டிருப்போம். எஸ். 10,000 மாட்டிருப்போம், 5,000 மாட்டிருப்போம், 50,000 கூட மாட்டிருப்போம் இல்லையா? மாட்டிருப்போம். இல்ல ஆத்து தண்ணியே மோந்து கூட குடிச்சிருப்போம். கரெக்ட். ஓகே. அப்படியெல்லாம் அந்த வாட்டர்ல இல்லாத ஒரு பெனிஃபிட் இதுல என்ன இருக்கு? கரெக்ட். ஆத்து தண்ணி நீங்க சொன்னீங்க. ஆத்து தண்ணி 100% நல்ல வாட்டர். ஆனா இப்ப நமக்கு கிடைக்கிறது ஆத்து தண்ணியா அப்படின்றத மட்டும் நம்ம பாத்துக்கணும். ஆனா ஒரு 30 years பிஃபோர் குடிச்சாங்க பாத்தீங்களா ஆத்து தண்ணி, 50 years பிஃபோர் குடிச்சாங்களா ஒரிஜினல் ஆத்து தண்ணி. அந்த ஆத்து தண்ணி இப்ப எடுக்க முடியுமா? முடியாது. இந்த ப்ராடக்ட்ல எடுக்க முடியும். அந்த ஆத்து தண்ணி குடிச்சா என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைச்சதோ இந்த ப்ராடக்ட்ல அது கொண்டு வரலாம். ஓகே. இந்த தண்ணி குடிக்கும் போது அந்த சத்துக்கள்லாம் கிடைக்கும்னு சொல்ல வரோம். கரெக்ட். இன்னும் விஷயங்கள் இருக்குங்க, இதோட முடியல. ஏன்னா இதை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும். ஏன்னா நமக்கு நல்லதுன்னும் போது நம்ம டீட்டெயிலாக தெரிய தப்பில்லை. கரெக்ட். அதாவது நிறையா கேள்வி கேட்பீங்க,
குழந்தைக்கு கொடுக்கலாமா, இல்லை வந்து வயசானவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதில் வர்ற வேஸ்ட் வாட்டர் என்ன பண்ணலாம், இதெல்லாம் கேள்வி கேட்பீங்க. எல்லாமே இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. இருந்தீங்க குழந்தைங்களுக்கு என்ன வாட்டர் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு என்ன வாட்டர் கொடுக்கணும், இதுல எல்லா வாட்டர் வருமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இதுல எல்லா வாட்டர் வரும். எத்தனை விதமான வாட்டர் வரும்னா 9 விதமான வாட்டர் வரும். ஓகே ஓகே. அந்த 9 விதமான வாட்டர் என்னன்னு பார்ப்போம். ஆல்கலைன்ல மொத்தம் 4 விதம். ஒன்று வந்து 8.5 pH, லெவல் 1, லெவல் 2 9.5, லெவல் 3 10.5, லெவல் 4 11.5. ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதாவது ஆல்கலைன் இன்டர்னல் பர்பஸ்னு வச்சுக்கலாம். குடிக்கிறதுக்கு, ஓகே, சமைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம இன்டேக்காக எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த 4 விதமான வாட்டர் வந்துருச்சு. ஓகே சரி, இப்போ நான் சமைக்கிறதுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், நான் பியூட்டி கான்ஷியஸாக இருக்கேன். அவங்க அப்போல்லாம் என்ன பண்ணுறது? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணணும், பியூட்டி கான்ஷியஸாக இருக்கேன், நான் இந்த மாதிரி வாட்டர் எடுக்குன்னா அதுக்கும் வாட்டர் இருக்குது. பியூட்டி வாட்டர் இதில் இருக்குது. பியூட்டி வாட்டர் 4 விதமான வாட்டர் இருக்குது. ஓகே. இந்த வாட்டரில் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால் உங்களுக்கு அந்த மேக்கப்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் மொத்தமாக வெளியே வந்துடும். மேக்கப் போட்டு கடைசியாக ஸ்ப்ரே பண்ண இதெல்லாம் வந்துடும். அந்த காஸ்மெட்டிக்ஸ்க்கு உண்டான பிரச்சனைகள் ஸ்கின்ல போய் ஏறாமல் இது எல்லாமே எக்ஸ்டர்னல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இதுலேயும் 5.5, 4.5, 3.5, லெவல் 3 வந்து 3.5, லெவல் 4 வந்து 2.5. இது எதுக்காக யூஸ் பண்ணுற வாட்டர்னா, இப்போ புண்ணு, ஓகே, ஓப்பன் வூண்ட் இருக்குல்ல, அதில் இந்த வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது வந்து ஆறும். என்ன சொல்கிறீங்க? நிஜமா. ஓகே. அதுக்கு தான் அந்த அசிடிக்கில் இந்த தன்மைக்கு உண்டான இந்த ஒரு வாட்டர் மட்டும் அல்கலைன் அண்ட் அசிடிக். அசிடிக்கில் லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகே. இது மட்டும் இந்த ஓப்பன் வூண்டில் அடிச்சிங்கன்னா சீக்கிரமாக அது ஆறும். ஓ, அதுதான் மெடிக்கல் டிவைஸ். நாங்கள் எதுக்காக சொல்கிறோம்னா இதுக்காக தான் சொல்கிறோம். ரைட். குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம குடிக்கிறதுன்றது எதுக்காக குடிக்கிறோம்னா இன்னர் ஆர்கன்ஸ் நல்லா இருக்குன்றதுக்காக. நம்ம எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸ்டீரியரா நம்ம வெளியில நம்ம பாத்துக்கிறோம், ஆனா உள்ள என்ன பாக்குறது கிடையாது. அந்த இன்னர் ஆர்கன்ஸை பாத்துக்கிறது இது பாத்துக்கும். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 9 விதமான வாட்டர் சொன்னீங்க, 8 விதமான வாட்டர் தான் காமிச்சிருக்கீங்க. இன்னொன்னு எது, அது எதுக்காக? ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஆல்கலைன் வாட்டர் நம்ம குடிக்கிறது பெரியவங்க குடிக்கலாம். ஓகே. அசிடிக்கு எக்ஸ்டர்னல் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இந்த அசிடிக்கும் ஆல்கலைனும் யாரு குடிக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னா குழந்தைங்க குடிக்கக்கூடாது. குழந்தைங்கன்னா எத்தனை வயசு வரைக்கும்னா 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க பண்ணக்கூடாது. ஓகே. அப்ப அவங்களுக்கு என்ன வாட்டர் அப்படின்னா அதுக்கு பியூரிஃபைடு வாட்டர், எந்த ஒரு நியூட்ரல் வாட்டர் அவங்களுக்கு வரும். ஓகே. இந்த நியூட்ரல் வாட்டர் அவங்க எடுத்தே ஆகணும். அவங்க ஆல்கலைனும் பண்ணக்கூடாது, அசிடிக்கும் பண்ணக்கூடாது. 9 விதமான வாட்டர் எதுக்காகன்னு இப்ப புரிஞ்சுதா? கரெக்ட், புரிஞ்சு. அப்போ எல்லாரும் யூஸ் பண்ணலாம், இன்டர்னலாவும் எக்ஸ்டர்னலாவும் ஊண்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா 6 இருந்து 60 வரை எல்லாருமே எடுத்துக்கலாம். ரைட். ஒருத்தவங்களுக்கு ஒரு மிஷின் போட வேண்டாம், ஒரே மிஷின் போதும், எல்லாருக்கும் பண்ணிக்கலாம். ரைட். அதுதான் நம்ம ப்ராடக்டோட சக்சஸ். சூப்பர். இப்போ நீங்க டெமோ காமிச்சிங்க, கரெக்ட், பிடிச்சது புரிஞ்சுது. ஓகே. ப்ராடக்ட் பத்தியும் சொன்னீங்க, பிடிச்சது புரிஞ்சுது. ஓகே. பட் நீங்க அல்கலைன் வாட்டர் சொன்னீங்க, அதை நாம் குடிக்கலாம், நம்ம ஏத்துக்கலாம். ஓகே. சமையலுக்கு எப்படி, அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. சமையலுக்கு எப்படி இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும்னு கேட்க வரீங்க. கரெக்ட். என்ன பெனிஃபிட்னு கேட்க வரீங்க. பெனிஃபிட்டை நான் சொல்றதை விட காட்டுறேன், டெமோவே பார்க்கலாம். அவ்வளோதான் விஷயம். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் என்ன டெமோ பார்க்க போறோம்னா, நம்ம டெமோ பார்க்க போறோம். சமையலுக்கு இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஆனா சமையலுக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சீரகம், கரெக்ட், மஞ்சள், நல்லெண்ணெய். இது இல்லாத வீடே கிடையாது. அதுல எப்படி மாறுது, நம்ம வாட்டர்னால என்ன மாறுது நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமா போட்டுக்கிறேன். சீரகம் அதிகமா போட்டுட்டேன். ஓகே. இதுல அதை விட குறைவாவே போட்டு, ரொம்ப குறைவா போட்டேன். ஓகே. ஓகேவா? இப்போ இது நார்மலா நம்ம குடிக்கிற ஆர்ஓ வாட்டர், நார்மலா குடிக்கிற கேன் வாட்டர். ஓகே. இது நம்மளோட 3G அக்வா அயனைஸ்டு வாட்டர். என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு நீங்களே பாருங்க, பார்த்தாவே தெரியும். ஓகே. அப்போ நம்ம நார்மல் கேன் வாட்டர்ல ஓகே நம்ம அதிகமான சீரகம் போட்டோம். ஆமா. ஆனாலும் கலர் வரல, அந்த எக்ஸ்ட்ராக்ட் வரல. ஆமா. இப்போ நான் கலக்கியும் காட்டுறேன், கலக்கியுமே வரலையே, எக்ஸ்ட்ராக்ட் வரல. ஆனா எதுவுமே பண்ணாம இதுல எக்ஸ்ட்ராக்ட் வந்திருக்கு. ஓகே. இப்போ நான் கலக்குனா இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் அதிகமா தான் ஆகும். ஆமாங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ட் எப்ப வரும் அப்படின்னு பார்த்தா நார்மலா ஹீட் பண்ணும்போது, சூப்பர், ஹீட் பண்ணும்போது தான் வரும். நார்மலா ஹீட் பண்ணும்போது வரும். ஆமா. ஹீட் பண்ணாமே இப்ப வருது. அப்போ ஹீட் பண்ணா தண்ணியோட தன்மை என்னவா மாறுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும்.
கரெக்ட் நம்ம ஹீட் பண்ணும்போது தண்ணியோட தன்மை என்னவா மாறுதுன்னா மாலிகுலர் சைஸை சின்னது பண்ணும். ஆமா, மாலிகுலர் சைஸ் சின்னது பண்ணும்போது ஈஸியா அந்த அப்சர்வேஷன் நடக்கும். ஓகே உள்ள இருந்து அந்த அப்சர்வேஷன் நடக்கும். அப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து வெளியே வருது, நிறைய வரும். நம்ம இதுல அப்சர்வேஷன் நடக்கல, ஏன்னா மாலிகுலர் சைஸ் பெருசு. தண்ணியோட மாலிகுலர் சைஸ் பெருசா இருக்கனால எக்ஸ்ட்ராக்ட் வெளியே வரல, இதுல எக்ஸ்ட்ராக்ட் வெளியே வந்திருக்கு. இதனால நம்ம உடம்புக்கு என்ன பெனிஃபிட்? சரி, சமையலுக்கு பெனிஃபிட் ஓகே, நான் ஹீட் பண்ணாலே கிடைச்சிருமே எனக்கு. கரெக்ட் தான், ஹீட் பண்ணாலே எனக்கு கிடைச்சிரும். உடம்புக்கு என்ன பெனிஃபிட்? அதிகமான மாலிகுலர் சைஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட உடம்புல இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் அப்சர்வ் பண்ண கஷ்டப்படும். ஓகே. இதுவே மாலிகுலர் சைஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா அப்சர்வ் பண்ணும். அப்ப ஈஸியா அப்சர்வ் பண்றதுக்கு தான் இந்த டெமோவே. ஓகே, ரைட். இன்னர் ஆர்கன்ஸ் ஈஸியா அப்சர்வ் பண்றது தான் இந்த டெமோ. இன்னுமே இது கலங்கல வருங்க, வராது. ஏன் வராதுன்னா டெட் வாட்டர்னு சொல்லுவோம், அதனால தான். இது லைவ் வாட்டர். ஆமாங்க, மஞ்சள் தூள் கலக்கின மாதிரி இருக்குது. ரைட் சார், மேஜிக் எதுவும் பண்ணல, உங்க கண்ணு மாதிரி தான் காட்டுறோம், லைவா தான் காமிச்சிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ மஞ்சத்தூள்னு சொல்லிட்டீங்க. ஆமா, இப்போ அடுத்தது நான் மஞ்சத்தூளை வச்சே காட்டுறேன். ஓகே, இப்போ மஞ்சத்தூளை வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல அதிகமாவே போடுறேன். ஓகே, அதிகமா போட்டிருக்கேன்னா இப்போ இதுல அதை விட ஆமா, நம்ம ஆல்கலைன் வாட்டர் ஊத்துறதுக்கு மட்டும் கம்மியாவே யூஸ் பண்றோம். ஓகே. இப்போ அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கா? ஓகே. இப்போ நார்மல் கேன் வாட்டர் ரைட்டு, கலங்கிடுச்சு. இப்போ நம்மளோட 3G Aqua அயனைஸ்டு வாட்டர். என்னங்க மஞ்சள்ல இத்தனை கன்ஃபியூஸ் இருக்குது? இப்போ மஞ்சள் என்னவாச்சுன்றது நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி கலக்கி காமிச்சிடுறேன். நிறைய பேருக்கு கலக்குனா கலர் மாறுமா அப்படின்னு ஒரு இது இருக்கும், டவுட் இருக்கு. ஆனா அப்படியே தான் இருக்கு. நான் கலக்குன்னு கலக்கிட்டேன், இன்னும் அதை கலக்கவே ஆரம்பிக்கல. ஜஸ்ட் உங்களுக்காக திருப்பியும் கலக்கிறேன், இதையும் கலக்கிறேன். என்ன ப்ரோ, என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது ரெட் ஆயிருக்கு, இது மஞ்சளாவே இருக்கு. சார் மஞ்சள் கலர் மஞ்சள் தானே, ரெட் ஆகி இதுதான் கலரு மஞ்சள். எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம ஆக்சுவலா வந்து இந்த இதெல்லாம் கலப்பம் தெரியுமா? சொல்லுங்க. வந்துட்டீங்க. ஆர்த்தியில எப்படி இந்த கலரே அதுதான், ஆக்சுவல் கலரே மஞ்சள் தான். ஏன்னா ஆர்த்தியில சுண்ணாம்பு கலப்பாங்க. சுண்ணாம்புன்றது கால்சியம். கரெக்ட். நம்ம தண்ணியில கால்சியம் இருக்கா இல்லையா? கால்சியம் இல்ல, கால்சியம் இருக்கு. உடம்புக்கு தேவை. ரைட்டுங்க, கால்சியம் தான். முடிஞ்சிருச்சு. அதுக்கு தான் இந்த டெமோ. ஓகே. இன்னொன்னு கட். இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகமான மஞ்சள் போட்டு நீங்க அரோமா கொண்டு வர முடியாது. ஓகே. கம்மியான மஞ்சள் போட்டு அரோமா கொண்டு வரலாம். பாருங்க, அப்போ மசாலாவும் கம்மியா செலவாகும், நம்ம உடம்புக்கும் எந்த கெடுதலும் வராது. ரைட். கொஞ்சம் மசாலா போட்டா போதும், தேவையானது கிடைச்சிடும். நீங்க அதிகமான மசாலா போட்டாலும் தேவையானது கிடைக்காது, தேவையில்லாத நம்ம உடம்புல போயிட்டு வேஸ்டா தங்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா? அதுக்கு தான் இந்த அடுத்தது டெமோ. இப்போ நல்லெண்ணெய்ல என்ன டெமோ அப்படின்னு இப்ப காட்டுறேன். தண்ணிக்கு எண்ணெய்க்கு ஒட்டவே ஒட்டாது, அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு பார்த்தா கரெக்ட். நீங்க சொல்றதான் கரெக்ட். இதுல ரெண்டுத்துக்கும் ஒரே அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேன். சரி, இதுல மட்டும் ஒரே அளவு தான் எண்ணெய். ஓகே, ஊத்தியாச்சு. ஒரே அளவு எண்ணெய் ஊத்தியாச்சு. ஓகேவா? வேணா இதுல அதிகமா ஊத்திக்கிறேன், உங்களுக்காக அதிகமா ஊத்திக்கிறேன். அதிகமா இருக்கா? ஓகே. இதுல கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கிறதுல நான் நம்மளோட கேன் வாட்டர், குடிக்கிற கேன் வாட்டரை ஊத்துறேன். இப்போ நீங்களே உங்க கையால 3G Aqua அயனைஸ்டு வாட்டர் ஊத்துங்க. ஏன்னா நான் ஊத்துனாதான். சரி, நீங்க ஊத்திட்டீங்க. இப்போ நீங்க ஊத்துங்க. என்ன சார் மேஜிக் பண்றீங்க? இல்லைங்க, இருங்க, விலகல இருக்குது. என்ன ப்ரோ நடக்குதுங்க? ஓகே, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஆக்சுவலா அப்படியே இருக்கட்டும், இருங்க, இங்க பாருங்க. இப்போ தெரியும் பாருங்க. தெரியும். என்ன நடக்குது? தண்ணி கீழே இருக்கு, எண்ணெய் மேல இருக்கு. இதுல வந்து கலங்கி இருக்குது, தண்ணி எண்ணெயும் மிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இதுல எப்ப என்ன சொல்லுவாங்க? தண்ணி எண்ணெயும் சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒட்டிச்சு, தண்ணி எண்ணெயும் சேர்ந்துருச்சு. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட பாடி அப்சர்வ் பண்ணுதுன்றதுக்கு, இந்த தண்ணி அப்சர்வ் பண்ணதுக்கு இதுக்கு ஒரு காரணம். ஆமாங்க, இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். சாரி, தண்ணி எண்ணெயும் கொட்டல. அதாவது நார்மல் கேன் வாட்டர்ல இங்க பாருங்க 3G Aqua அயனைஸ்டு வாட்டர்ல ஒட்டிடுச்சு. இதனால நம்மளோட ஹெல்த்துக்கு என்ன பெனிஃபிட்? ப்ரோ, ஹெல்த்துக்கு பெனிஃபிட் என்னன்னா, கம்மியான அளவு எண்ணெய் ஊற்றினாவே போதும்னு நினைக்கிறேன்.
சூப்பர். அதுவும் பண்ணலாம். ஹெல்த் பெனிஃபிட்டா நம்ம சொல்றது என்னன்னா, நம்மளோட ஃபேட், ஆமா சாப்பிட்ற ஃபேட்டு மேலேயே தங்கிடும். ஆமா, தண்ணி குடிக்கும் போது இந்த தண்ணி குடிச்சா கரைஞ்சு வெளியே வந்துடும். அப்போ நம்ம உடம்புல ஃபேட் தங்காது. நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. ஆமா, இல்ல பார்த்தாவே தெரியுது, என்ன போய் சொல்றது, பார்த்தா தெரியுது. அதுதான் விஷயம். அது ஃபேட் தங்காததுக்கு காரணம் இதுதான். நம்ம டெமோ வந்து சமைக்கிறதுக்கு ஹெல்த்துக்கும் இதனால பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல வரேன். கரெக்ட் கரெக்ட். மஞ்சள் மாறுது, சீரகம் மாறுது, என்ன மாறுதுன்னா சமைக்கிறதுக்கும் பெனிஃபிட் இருக்கு, அது நம்ம சாப்பிட்றோம், நம்ம ஹெல்த்துக்கும் பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், கலப்படமான பொருள் வருது, அதை நம்ம நல்ல பொருளாக மாற்றுறோம். எப்படி மாத்துறோம்? அப்போ எப்பேற்பட்ட கலப்பட பொருள் வந்தாலும் இதுல இருந்து அதுக்கு ரொம்ப கலப்படமான பொருள் சாப்பிட்டா அதையும் நான் சொல்லிடுறேன். கலப்படமான பொருள்னு கேட்டனால சொல்லிடுறேன். நம்ம இது சாப்பிட்றோம், அதனால நம்ம வந்து சோடா குடிச்சிக்கலாமா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கலாமான்னு கேட்டா முதலே காமிச்சிட்டோம். ஆமா, இது நீங்க இது எப்படின்னா டயட் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. டயட்னா என்னது? நல்லது சாப்பிடணும், கெட்டதை ஒதுக்கணும். இதை சாப்பிடும்போது கெட்டதை கொஞ்சம் ஒதுக்கிக்குங்க. ரைட். ஒரு 100% சாப்பிட்ற இடத்துல ஒரு 30% சாப்பிடுங்க. இப்போ 100 சமோசா சாப்பிட்றேன்னா ஒரு 30 சமோசா கம்மி பண்ணிக்கங்க. நான் இது குடிச்சிட்டேன் 200 சமோசா சாப்பிடலாமான்னா நடக்கவே நடக்காது. அது நம்ம உடம்பு இன்னும் அசிடிக்கா மாற்றும். நம்ம என்ன பண்றோம்? ஆல்கலைனை ஏத்துறோம். அப்போ கொஞ்சம் ஆல்கலைன் சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸ் முடிஞ்சால், இளநீ முடிஞ்சால், இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் முடிஞ்சால், நம்ம என்ன பண்றோம்? வெளிநாட்டு அரசியல் பேசல, வெளிநாட்டு பானங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு உள்நாட்டு பானங்களை சாப்பிட்ற. எந்த பானங்கள் சாப்பிட்டாலும் அசிடிக் தான். ஆல்கலைன் எந்த பானங்களும் கொடுக்காது. ரைட். இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. வெளியவும் கொடுக்குது, உள்ளவும் கொடுக்குது. இதுதான் விஷயம், இதுதான் மிஷன். ஓகேங்களா? இவ்வளவு தூரம் நமக்கு வந்து டெமோவோட யாருமே இவ்வளவு தூரம் சொல்லியிருக்க மாட்டாங்க. எனவே இவ்வளவு தூரம் இன்னொரு ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, ஏன்னா டீட்டெயிலா நான் உங்களுக்கு கொடுக்குறீங்க. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு டெமோ இருக்கு, அது என்னன்றது சொல்றேன். பாத்துறீங்களா? அடுத்த டெமோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோ கிளஸ்டர். தண்ணி எவ்வளவுக்கு மாலிகுலர் சைஸ் கம்மியாகுதுன்னு சொல்றோம். ஓகே, அது கம்மியாகுதா இல்லையா அப்படின்றது எப்படி செக் பண்றதுன்னா, ஒண்ணுமே வேண்டாம். இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம். எதுக்காகனா மாலிகுலர் சைஸ் டெஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து இருட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த இருட்டில் இப்படி டார்ச் அடிச்சு காமிச்சா அந்த தண்ணியில் அந்த ஏர் பபுள்ஸ் போகுது பார்த்தீங்களா? இது வந்து வாட்டர் லைவாக இருந்தால் மட்டும்தான். இது பேர் தான் மைக்ரோ கிளஸ்டர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மைக்ரோ கிளஸ்டர் வாட்டர் லைவாக இருந்தால் மட்டும்தான் வரும். பபுள்ஸ் எல்லாம் சிறுசாக இருக்கு. அந்த மாலிகுலர் சைஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து சின்னதாகும் சொல்கிறோம். அப்போ சின்னதாகுன்றது எப்படி காட்டுறதுன்னா இப்படி தான் காட்ட முடியும். இதுதான் விஷயம். ஓகே, முடிச்சிட்டோம் ப்ரோ. முடிச்சிட்டோம். முக்கியமானது ஒன்று இருக்கு. மறுபடியும் இன்னொன்னா? ஆமாம், இன்னும் ஒன்று இருக்கு. ஓகே, அது என்னது? டெராஹெர்ட்ஸ் டெக்னாலஜி. ஓகே, கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். 1.5 லட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது காஸ்டிங் சொல்றீங்க. டெராஹெர்ட்ஸ்னா என்னன்னா 1 லட்சம் கோடி ஹெர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெராஹெர்ட்ஸ். டெராஹெர்ட்ஸ்னா 1 ட்ரில்லியன் ஹெர்ட்ஸ். ட்ரில்லியன் இருக்குது நான் சொல்றேன், 1 லட்சம் கோடின்னு சொல்றேன். அந்த 1 ட்ரில்லியன் ஹெர்ட்ஸ் வந்து ஒரு ஜக்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ஜக்கோட வேலை தான் நீங்க 1.5 லேக்ஸ். ஓகே, அது இப்போ எதுக்கு இது கூட அதை சேர்த்துறீங்க? அந்த டெக்னாலஜி இதில் இருக்கு. என்ன சொல்றீங்க? அது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். ஆமா, செக் பண்ண எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்ல. சரி, நான் அதுக்கு உண்டான டிவைஸ் நம்ம கிட்ட இருக்கு. நான் இப்போ செக் பண்ண போறது இல்லை, நீங்க தான் செக் பண்ண போறீங்க. நான் ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் தான் கொடுக்க போறேன். ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஓகேவா? இப்போ நீங்க ஆக்சுவலா நம்ம இதெல்லாம் வச்சு பார்ப்போம். எதுல வேணா வச்சு பாருங்க. ஏன்னா அந்த வேவ் வழியா தான் தண்ணி வரும். வேவ் வழியா தான் தண்ணி வரும். ஓகே, இதில் வரலையா? தெரியலையே, ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ப்ராப்ளமா ப்ரோ? இங்கே வருது வருங்க. ஆமாம், ஏன்னா அந்த பக்கம் தான் அந்த டெக்னாலஜி சிப்பு இருக்கு, இந்த பக்கம் அந்த சிப்பு இல்லை. அதனால உங்களுக்கு நீங்க எங்க வச்சாலும் சத்தம் கேட்காது. ஆமாம், டெராஹெர்ட்ஸ் டெக்னாலஜி இருக்கிற இடத்துல மட்டும் தான் சத்தம் கேட்கும். ஓகே, அதுதான் விஷயம். சரி, ஓகே. ஆக்சுவலாக இந்த வேவ்ல வழியா தண்ணி வரங்காட்டி எனக்கு என்ன பெனிஃபிட்? ஓகே, வேவ்ல வரனால என்ன பெனிஃபிட்னா, நம்ம நரம்பு நாளங்களில் பிளாக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பிளட் கிளாட் ஆகுதுன்னு. அந்த பிளட் கிளாட் அது எடுத்துரும். ப்ரூவன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல எடுக்கும். உடனே இன்னைக்கே போட நாளைக்கு எடுக்குமான்னு கேட்க, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வந்துடும். ப்ரூவன் டெக்னாலஜி. அந்த பெனிஃபிட் அதில் இருக்கனால தான் அந்த ஜக்கை மட்டும் 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க. கரெக்ட். நாங்கள் ஜக்கு மட்டும் கொடுக்கல, ஆல்கலைன், ஹைட்ரஜன், டெராஹெர்ட்ஸ், ட்ரிபிள் டெக்னாலஜி. இந்த ப்ராடக்ட்னால ஆல்கலைனும் இன்க்ரீஸ் ஆகும். ஹைட்ரஜன் வாட்டர் வந்து ஹைட்ரஜன் ரிச் வாட்டர் ஆகும். ஹைட்ரஜன் ரிச் வாட்டர் ஆகிறனால தான் நமக்கு வந்து குடிக்கும் போது அவ்வளோ
ஸ்ட்ராங்னஸ் கிடைக்குது. ஓகே. அது இல்லாமல் டெராஹெர்ட்ஸ் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறதுனால 3 பெனிஃபிட்டுமே கஸ்டமருக்கு கிடைக்குது வித்தின் 1 டிவைஸ். இந்த ஒரு டிவைஸில் 9 விதமான வாட்டரிங் எடுத்துக்கலாம், 3 விதமான டெக்னாலஜியும் இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. அதான் நம்ம 3G Aqua பிராண்ட் பண்ணுற ப்ராடக்ட். இந்த விஷயம் சரி. இப்போது ப்ராடக்டோட ப்ரைஸிங் சொல்லிடலாமா? ப்ராடக்டோட ப்ரைஸிங் சொல்லலாம். நம்ம 3G Aquaவோட பெனிஃபிட்டே அதுதானே. ஏன்னா 36 கண்ட்ரியில் பேட்டன்ட், 52 கண்ட்ரியில் சேல்ஸ் பண்ணுவாங்க. உலகம் ஃபுல்லாக ஒரே எம்ஆர்பி தான். நம்ம ஏற்கனவே வாட்டர் கண்டிஷனில் சொல்லியிருப்போம். அதே தான் இந்த ப்ராடக்ட்லையும். ஓகே. என்ன ப்ரைஸ் வருது? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1,60,000 இருக்கு. ஓகே. ஓகே. 1,60,000, 2,30,000, 2,80,000, 1,60,000 3 ப்ராடக்ட் இருக்கு. ஓகே. 1,60,000, 2,30,000, 2,80,000. அது இந்த ப்ராடக்ட் இங்கே தான் இருக்கு. இது நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே இது 1,60,000ன்றது 5 பிளேட்ஸ். இது பிளேட்ஸை பேஸ் பண்ணி ப்ராடக்ட் ப்ரைசிங் மாறும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 9 பிளேட்ஸ். இது வந்து இதான் ஹையஸ்ட் ப்ராடக்ட். 9 பிளேட்ஸ் 2,80,000. ஓகே. 7 பிளேட்ஸ் அப்படின்னா 2,30,000. ஓகே. 5 பிளேட்ஸ்னா 1,60,000. இது 3 வேரியன்ட். அது நம்ம கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். இந்த டெராஹெர்ட்ஸ் டெக்னாலஜி வித் ஆல்கலைன் ஹைட்ரஜன் நம்ம கிட்ட மட்டும் தான் கிடைக்கும், வேற யார்கிட்டயுமே கிடைக்காது. நேரில் வந்து பார்த்து டெமோ பார்த்து கூட எடுத்துக்கலாம். பிரதர், இப்போது இந்த மிஷின் பிடிச்சி போச்சு, நான் எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்குறது? வெளியூராக இருந்தால் எப்படி கொண்டு வந்துடுவீங்க? எங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் டெமோ எதுவும் காட்டுவீங்களா? சார், நீங்கள் தமிழ்நாடு, கேரளா எங்கே இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு டைரெக்டாக வந்து நாங்களே லைவ் டெமோ பண்ணுவோம். ரைட். டெமோக்கு ப்ரைஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. நாங்களே டெமோ பண்ணுவோம். பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணிங்கன்னா ஓகேனா நாங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இதுக்கான வாரண்டி, கேரண்டி அந்த மாதிரி எதுவும்? அதுவும் சார் 5 இயர்ஸ் மிஷின் வாரண்டி இருக்குது சார். 10 இயர்ஸ் பிளேட் வாரண்டி இருக்குது சார். ரைட். இதுதான் விஷயம் இல்லைங்களா? இல்லை டேரெக்டாக நான் ஆஃபீஸ்க்கு வரணும்னா எங்கே வர்றது? ராஜகீழ்பாக்கம், தாம்பரம், சென்னை. டேரெக்டாக வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பிரதரை ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே வீடியோ எடுத்திருப்போம். எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுத்துட்றேன். ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு நல்லது பண்ணுன்ற அந்த ஒரு இதில் நோக்கத்தோட தான் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா போன வீடியோவில் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியங்க. அதெல்லாம் சூப்பர்வாக அவங்க சர்வீஸ் ஆகட்டும் சரி, அவங்க சொன்ன ப்ராடக்டோட விதமாகட்டும் சரி. இப்போது வந்தவுடனே எல்லோரும் காட்டுற மாதிரி இந்த ப்ராடக்ட் தாங்க இதாங்கன்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு டெமோவில் ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா? அதுக்காக தான், நம்மளுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே பண்ணோம். ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் இது கொடுக்கலாம் இல்லையா? டெஃபினட்டாக கொடுக்கலாம். ஓகே. இன்ஸ்டாலேஷன் எல்லாமே அங்கேயே வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். முக்கியமான விஷயம் ஃப்ரீ டெமோ யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீ டெமோ யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் வாங்கிக்கங்க. நம்மளோட கம்பெனியோட நோக்கமே அதுதான், சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணும். சேல்ஸ் நோக்கம் கிடையாது. ஓகே. டெமோ மட்டும் தான் நோக்கம். கஸ்டமருக்கு பிடிச்சா வாங்குங்க, புரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கலாம். ரைட். எஜுகேட் பண்ணி தான் விற்கிறமே தவிர நம்ம டக்குன்னு ப்ராடக்ட் இருந்தாங்க, இந்த ரேட்டுக்கு ஒன்று இருக்கு, இந்தாங்க வச்சுக்கோங்க, காசை கொடுங்க, அந்த கான்செப்டே கிடையாது. சூப்பர். இதுதான் விஷயம். கான்டாக்ட் படிங்க, கீழே கான்டாக்ட் நம்பர் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.